வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஒரு துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு மலை உச்சியை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தார். அந்த மலை வந்துட்டு ரொம்ப செங்குத்தாக, அதில் ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவர் வந்துட்டு அவருக்கு தேவையான பொருள்லாம் கையில் வச்சுருந்ததுனால அந்த பேக்கும் சேர்ந்து அவரால் ஏற முடியலை. ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவருக்கு ஏற சுமை வேறு அதிகமானோன்னு அவர் ரொம்பவே அசந்து சோர்ந்து போயிட்டார். அவர் கூட வந்த கொஞ்சம் தூரத்தில் போன ஒரு சிறுமி வந்துட்டு, மலைவாழ் சிறுமி, அவங்க வந்து தன்னோட 3 வயது தம்பியை வந்துட்டு தூக்கிட்டு நல்லா உற்சாகமாக பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டே அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, அடடா, நம்மளால இந்த சின்ன சுமையை தூக்கிக்கிட்டே ஏற முடியல. இந்த சிறுமி என்னடானா அவங்க 3 வயது தம்பியை தூக்கிக்கிட்டு நல்லா உற்சாகமாக பாட்டு பாடிட்டு மிக சாதாரணமாக மலை உச்சியை நோக்கி போகிறாங்களே அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அப்போதான் துறவிக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு சிறிய பையே வந்துட்டு நம்மளால் தூக்கிட்டு மலையில் ஏற முடியலை, ஆனால் அந்த பொண்ணு எப்படி ஏறுது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ தான் அந்த துறவி, சரி அந்த குட்டி பொண்ணுக்கிட்டே நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, இவ்வளவு சிறிய பையை தூக்கிக்கிட்டு என்னால் இந்த மலையில் ஏற முடியல, ஆனால் உன்னால் எப்படிம்மா இவ்வளோ பெரிய பையனை தூக்கிட்டு உன்னால் இவ்வளோ உற்சாகமாக ஏற முடியுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிறுமி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாங்க, ஐயா, நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது ஒரு சுமையை, ஆனால் நான் தூக்கி கொண்டிருப்பதோ என் தம்பியை. துறவிக்கு புரிந்தது, அன்பு எதையும் சுமக்கும் அப்படின்னு. அதாவது அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, ஐயா, நீங்கள் வந்துட்டு உங்கள் பையை வந்து நீங்கள் சுமைன்னு நினைக்கிறீங்க, அதனால் உங்களால் ஏறவும் முடியல, அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்துட்டு என்னோடய தம்பி வந்துட்டு அது வந்து எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி, எனக்கு வந்து ஒரு சுமை இல்லாததாக நான் நினைக்கிறேன், அதனால் எனக்கு மலையில் ஏறுறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது, இதுதான் ஐயா அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ தான் துறவி நினைக்கிறாரு, சரி, அன்புக்கு வந்துட்டு எப்போவுமே வந்து பலம் அதிகம்தான், அன்பு வந்து எதையுமே சுமக்கும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையுமே வந்துட்டு நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இதே மாதிரி எவ்வளோ சுமை இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்துட்டு கஷ்டம், அது வந்து துன்பம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை கடந்து போனோன்னா அது நமக்கு ரொம்பவே வந்து வலியையும் இந்த மாதிரி தோல்வியையும் தான் கொடுக்கும். நம்ம எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சரி, பெரிய கஷ்டத்தையும் சரி, இது வந்து ஒரு அன்பு, இது நமக்கு ஒரு இன்பமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த வேலையில் வந்து நம்ம முயற்சி செய்து நம்ம அதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தோன்னா அது வந்து நமக்கு எப்பவுமே வெற்றியை தான் கொடுக்கும். அதனால் அன்பு வந்துட்டு எப்போவுமே வந்து நமக்கு பலமாக இருக்கும். நம்ம கடுமையான சொற்களை விட நம்ம அன்பான வார்த்தைகள் தான் வந்துட்டு எப்போவுமே நம்ம மனதிலே நிற்கும். நமக்கு அது ஒரு உற்சாக ஒரு பயணமாகவும் இருக்கும்.